வேதனையில இருக்கிறாரு தொல் திருமாவளவன். வெறுப்புல கம்யூனிஸ்டுகள். திமுக கூட்டணியில திடீர்னு ட்விஸ்ட். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். வெளியில பார்க்கிறதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் திமுக கூட்டணியில அடிதடி நடக்காத குறைதான் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவின்னு ஒதுக்கப்பட்டுட்டு பல ஆண்டுகளாக கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தொகுதி பங்கிட்ட குறைக்க திமுக திட்டமிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொது வெளியில போர்க்குரலை எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விரைவில் பஞ்சாயத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறது எல்லா கட்சிகளுக்குமே லட்சியம்தான் அப்படின்னாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைய பேரோட அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கும் தேர்தலா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். காரணம் என்னன்னா 4 முனை போட்டியாக 2026 சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பல அரசியல் கட்சி தலைவர்களும் மிகுந்த ஆர்வத்தோட இந்த தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றுல அடுத்தடுத்து 2 முறை திமுக வெற்றி பெற்றதே கிடையாது அப்படிங்கிற மோசமான சாதனையை உடைக்க மு.க.ஸ்டாலின் திட்டமிட்டு வராரு. அதே மாதிரி அடுத்தடுத்து 2 தேர்தல்கள்ல தோத்ததே கிடையாது அப்படிங்கிற பொறுமையை தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிரமா பணியாற்றிட்டு வராரு. இது மட்டும் இல்லாம 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற விமர்சனத்தை தவிடுபொடியாக்கக்கூடிய வகையில 11வது தேர்தல்ல வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அவருக்கு இப்ப இருக்கு. தமிழகத்துல தாமரை மலரவே மலராது அப்படின்னு திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாருமே பேசி வரக்கூடிய நிலையில கடந்த தேர்தல்ல 4 எம்எல்ஏக்களை பெற்ற பாஜக இந்த முறை ஆட்சி அதிகாரத்திலேயாவது பங்கு பெற்றிடணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு வருது. இன்னொரு பக்கம் வழக்கம் போல தனித்துதான் போட்டி அப்படின்னு களத்துல இறங்கி இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியுடைய சீமான். மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தோட களத்துல இறங்கி இருக்கக்கூடிய விஜய் இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட இருக்கிறாரு. இப்படி நிறைய பேருடைய அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியில முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற விவாதம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட தேர்தலை சந்திக்க திமுக முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில சில அரசியல் கட்சிகள் வேதனையில இருக்கிறதா சொல்லப்படுது. வெளிப்படையாவே சில கட்சிகள் போர்க்குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒன்றிணைந்த திமுக கூட்டணி தொடர்ந்து நிறைய தேர்தல்களை சந்திச்சுட்டு வருது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு பழைய கட்சிகளோட தேமுதிக, மக்கள் நீதி மையம், தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாஸ் உள்ளிட்ட பல புது வரவுகளும் வந்திருக்கு. 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இருந்தாலும் புதிய கட்சிகளுடைய வரலாறு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டி இருக்கு. இதனால ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம திமுக சின்னத்துல கூட்டணி கட்சிகளை போட்டியிட வைக்க திமுக முனைப்பு காட்டிட்டு வருது. இதுதான் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், 1 மாநிலங்களவை சீட்டு வழங்கப்பட்டு இருக்குது. புதுசா கூட்டணிக்கு வந்த தேமுதிகவுக்கு 6லிருந்து 8 சட்டமன்ற தொகுதிகளும் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம மக்களவை சீட்டும் 1 வழங்கப்பட்டிருக்கு. கூட்டணியில இருந்து மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில 3ல உதயசூரியன், 1ல தனிச்சின்னம் அப்படின்னு தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனால ஒத்த சீட்டு அதிமுக அப்படிங்கிற விமர்சனம் வைகோ மேல முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகியவற்றுக்கும் கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதிர்ச்சியில இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு குறைவான சீட்டுகளா அப்படின்னு வெளிப்படையாவே பேச தொடங்கிட்டாங்க. விசிகவுக்கும் கடந்த தேர்தலை விட சீட்டுகளை குறைச்சி 4லிருந்து 5 தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால திருமாவளவனும் அதிருப்தியில தான் இருக்கிறாரு. வெளிப்படையா திமுக கூட்டணி வலுவா இருந்தாலும் கூட்டணிக்குள்ள அதிருப்தி குரல் அப்படின்னு தொடங்கி இருக்கிறது திமுக தலைமைக்கும் நெருக்கடியை தான் ஏற்படுத்தி இருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.